உலக காரியங்களில் பிடிவாதமே கூடாது, விட்டு கொடுத்து விட வேண்டும். ஆட்டுக்குட்டியை போல எது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்று விட்டு கொடுக்க பழக வேண்டும். ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் என்று வரும்போது சிங்கம் போல எதற்கும் எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுக்கவே கூடாது. பிடிவாதமாக மன உறுதியோடு கர்த்தரிட்ட கட்டளையை நிறைவேற்றுவது மட்டுமே வாழ்க்கை என்று இருக்க வேண்டும். இப்படி சிங்கத்தின் சுபாவமாகவும் ஆட்டுக்குட்டியின் சுபாவமாகவும் நாம் வாழ வேண்டும். இப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் ஆயத்தமாவார்கள். கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துவார் பூரணத்துவத்திற்குள்ளாக. இது அவர்களுக்கு சொல்லப்படும். கர்த்தரே அவர்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுவார். அவர்களுக்கு அது புரியும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட அழைப்பை பெறுகிறவர்கள் பெரும்பாலும் சிறு வயதிலேயே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அப்பின்பும் சொல்லுவதும் உண்டு. அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். கூடார பண்டிகையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த கூடார பண்டிகை கர்த்தரின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம் எல்லோருக்கும் சொந்தமானது. ஆவியின்படி இதை நாம் கொண்டாட வேண்டும். இது நித்திய கட்டளை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் கர்த்தரை நினைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி இது குறிப்பதாக இருப்பதினால் நாம் சந்தோஷமாக இதை கொண்டாட வேண்டும். 1000 வருட அரசாட்சி என்றால் என்ன என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலக தோற்றம் முதல் 6000 வருடங்கள் ஆகிறது. முடிவுக்கு வருகிற நேரமாயிருக்கிறது. கர்த்தர் 7000வது ஆண்டு 6000 முடிந்து அடுத்த 1000 ஆண்டுகள் கர்த்தருடைய அரசாட்சி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலத்தை இஸ்ரவேலர்கள் கணக்கு வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கணக்குப்படி பலவிதமான இதில் சில கணக்கு முறைகள் இருக்கிறது. அந்த கணக்கின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டின்படி சுமார் 5953 வருடங்கள் நடந்திருக்கிறது. இன்னும் 47 வருடங்கள் போல இருக்கிறது 6000 ஆண்டு முடிவடைவதற்கு என்று ஒரு தோராயமான ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. சரி, இது எப்படி நடக்கிறது என்று பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் இதற்குரிய கணக்கு வைத்திருக்கிறார்கள். அதற்குள் நாம் இப்பொழுது போக வேண்டாம். அது எந்த நாளில் முடிந்தாலும் கர்த்தர் 6000வது ஆண்டு முடிந்த பின்பு 7000வது ஆண்டுக்கு அவர் ராஜாதி ராஜாவாக அரசாள வருவார். சரி, இதை குறித்து இன்னும் கொஞ்சம் காரியங்கள் பார்க்கலாம். அதாவது 6 என்ற எண் பொதுவாக பொல்லாத சாத்தானின் எண்ணாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 666 என்ற எண் பொல்லாத ஆவியின் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 6000 வருடங்கள் இந்த பூமியில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினால் நம் ஆதி பிதாக்கள் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் 6000 வருடங்களாக பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில் ஆளுகை பெற்று ஆண்டு கொண்டு வருகின்றன. இந்த காலம் முடியும் அந்த கடைசி நிமிஷத்தில், அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை அரசாள போகிறார். 1000 வருடங்கள். அது 7000வது அந்த கடைசி 1000 ஆண்டுகள் ஓய்வு நாளை ஞாபகப்படுத்துவதாக இருக்கும். அதாவது வாரத்தின் 6 நாட்கள் நாம் வேலை செய்கிறோம், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறோம். வேலை செய்வது என்பது இந்த பூமியில் மனிதனுக்கு சாபமாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆதியிலே கர்த்தர் மனுஷனுக்கு உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற நிலையில் மனிதனை வைக்கவில்லை என்பது நமக்கு தெரிந்த விஷயமே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் நம்முடைய ஆதி பிதாக்கள் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் சாபமாக நெற்றி வெறுவை நிலத்தில் சிந்தி நீ பாடுபட்டு புசிக்க வேண்டும் என்று ஆதாம் ஐயாவுக்கு கர்த்தர் தண்டித்தார், சாபமாக கொடுத்தார். அது நிமித்தமே
இந்த உலகத்தில் உழைத்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும். சரி, இது எப்படி நம்புவது என்பதற்கு இன்னொரு சாட்சியும் இருக்கிறது. கொஞ்சம் நம் கண்களை திறந்து வெளியில் வந்து பார்த்தால் போதுமானது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மிருக ஜீவன்களும் உழைத்து சாப்பிடுவதில்லை. உழைப்புக்காக, தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக உழைப்பதே இல்லை. இதை உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த சாபம் மனிதனுக்கு, அது சரியாக மனிதனுக்கே நிறைவேறி வருகிறது. பல ஆதாரங்கள் இருக்கிறது. சாதாரணமாக பார்த்தால் உழைப்பது என்பது ஆண்கள் வெளியில் சென்று உழைப்பார்கள், பெண்கள் வீட்டிலிருந்து பிள்ளைகளை பெறுவார்கள். அதே போல பிள்ளை பேற்றின் போது பெண்கள் வேதனையை அனுபவிக்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாமே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பெண்ணுக்கு கொடுத்த சாபமும் ஆணுக்கு கொடுத்த சாபமுமாக இருக்கிறது. இவைகளை குறித்து வேற எந்த புத்தகத்திலும் எந்த கருத்துகளும் இவ்வளவு தெளிவாக சொல்லப்படவில்லை. மனித வாழ்க்கையில் இது இயல்பாக அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதுவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம் தெய்வம் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. இப்படி மனிதன் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைத்து சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த 6000 வருடம் இந்த பூமியில் சாத்தானின் ஆளுகை நடைபெறுவதினால் அந்த காலத்தில் நாம் பொல்லாத ஆவிகளோடு போராடி துன்பம் துயரம் அடைகிறோம். அதை போராடி வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதே போல 6 நாட்கள் வேலை செய்து நம் வாழ்க்கைக்காக உழைத்து சம்பாதித்து பின்பு சாப்பிடுகிறோம். 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிறோம் வாரத்தில். அதே போல பொல்லாத ஆவிகளும் 1000 வருடங்கள் கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படும். ராஜாதி ராஜாவாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆளுகை செய்வார். பூமி எங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய கிருபையினால் மிக மிக நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நடக்கும். இப்படியாக கர்த்தர் இந்த 1000 வருட அரசாட்சியை ஏற்படுத்த போகிறார். நடக்க போகிற காரியமா இருக்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக, அது கர்த்தருடைய வருகைக்கு பின், 2ஆம் வருகைக்கு பின் நடக்கும். அதற்கு முன்பாக உபத்திரவ காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவ காலத்தில் எல்லாம் நாம் நிலைத்திருந்தால்தான் கூடார பண்டிகையாகிய அந்த 1000 வருட அரசாட்சியில் நாம் பங்கு பெற முடியும். இதை குறித்து நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். இப்பொழுது யார் யார் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள் என்றால், இரத்த சாட்சிகளாய் மரிப்பவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களுமே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று கர்த்தரோடு கூட 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள். இவர்கள் யார், எங்கிருந்து வருகிறார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது அவர் கூட வருகிற பரிசுத்தவான்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆதி காலம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும் நாள் வரைக்கும் பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டு கர்த்தருக்கு இரத்த சாட்சிகளாகவும் எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததியாக பூரணத்துவத்தை பெற்ற மனிதர்கள் மரித்து கர்த்தரிடத்தில் மரித்து எடுத்துக்கொள்ளப்படுதலில் உயிரோடும் இந்த 2 முறைகளில் பரலோகத்திற்கு சென்றவர்கள் கர்த்தரோடு கூட திரும்பி வருவார்கள். அவர்களே இந்த பூமியை அரசாளுவார்கள். மரித்தவர்கள் மரித்து சாதாரணமாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மா அப்படியேதான் இருக்கும். 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பே அவர்கள் உயிர்த்தெழும்புவார்கள். அதாவது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் 2ஆம் மரணத்திற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை. அவர்கள் 2ஆம் மரணம் அவர்களுக்கு கிடையாது. முதல் முறை உயிர்த்தெழுந்து விட்டால் அவர்கள் நிரந்தரமாக கர்த்தரோடு கூடவே இருப்பார்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது, அதில் பங்கு பெறுகிறவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் இரத்த சாட்சி என்ற கர்த்தருடைய முதற் பலன் பண்டிகையை போல, ஒரு விவசாயி விவசாயம் செய்த பின்பு அதன் அறுவடை நேரம் வரும்போது முதலாக அவர் அறுவடை செய்கிற அந்த கதிர்கட்டை எடுத்துக்கொண்டு வந்து தேவாலயத்தில் முதல் பலன் காணிக்கையாக, அசைவாட்டும் காணிக்கையாக கொடுப்பார்கள். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. அதை செய்வார்கள். அதே போல எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் இரத்த சாட்சிகளும்
கர்த்தருக்கு முதற் பலன் பண்டிகையாக சொல்லப்படுகிறார்கள். அதாவது முதற் பலன் காணிக்கையாக கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாகவும், அவர் எங்கு போனாலும் அவர் கூட செல்லுகிறவர்களாகவும், எப்பொழுதும் அவர் அருகிலேயே இருப்பவர்களாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஒரு நிலைக்கு செல்வதற்கு அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இரத்த சாட்சிகளாகவும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். கர்த்தரே அதை முடிவு செய்வார். நாம் விரும்பி நாமாக அதை பெற முடியாது. அந்த வாய்ப்பை கர்த்தரே, இவர்கள் எனக்கு தேவையான இரத்த சாட்சியை மறிப்பதற்கு, இவர்கள் எனக்கு எடுத்துக்கொள்ளப்படுபவர்களாக வர வேண்டும், பூரணத்துவராக வேண்டும் என்று முடிவு செய்வது கர்த்தருடைய திரு சித்தமாய் இருக்கிறது. அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுடைய அவர்கள் ஆயத்தமாவார்கள். கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துவார் பூரணத்துவத்திற்குள்ளாக. இது அவர்களுக்கு சொல்லப்படும். கர்த்தரே அவர்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுவார். அவர்களுக்கு அது புரியும். நாம் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம் வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அடுத்தவர் சொல்லி அல்ல, அவர்களுக்கே தானாக தெரியும். அது மிக மிக தெளிவாக தெரியும். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், கர்த்தர் இப்படியாக ஒரு மனிதனிடம் பேசும்போது அது யாராக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்காக தன்னுடைய விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, கர்த்தரோட சந்நிதியில் இருப்பது. சில நேரம் பெரிய வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அழைக்கும் போது அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு வர வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட அழைப்பை பெறுகிறவர்கள் பெரும்பாலும் சிறு வயதிலேயே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பார்கள். பொதுவாக அதிகபட்சமாக பார்த்தால் சிறு வயதிலேயே கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிவிடுவார், நீ எனக்காக இரத்த சாட்சியாக வாழப்போகிறாய், நீ இரத்த சாட்சியாக அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விடுவார் பொதுவாக. அல்லது சில கொஞ்சம் வளர்ந்த பின்பு அப்பின்பும் சொல்லுவதும் உண்டு. அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படி நாம் அந்த விஷயத்தை அறிந்து கொண்ட பின்பு அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். எந்த தியாகத்தையும் செய்ய நாம் தயாராய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உபத்திரவத்தையும் அனுபவிக்க நாம் தயாராய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பது மட்டுமே நமக்கு நோக்கமாய் இருக்க வேண்டும். இன்று மரித்தாலும் சரி, நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று, கர்த்தருடைய சித்தத்தையே நான் செய்வேன் என்று பிடிவாதமாக இருக்க வேண்டும். அதாவது மன உறுதி வேண்டும். கர்த்தருடைய காரியத்தில் மிக 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 பிடிவாதமாக இருக்க வேண்டும். உலக காரியங்களில் பிடிவாதமே கூடாது. விட்டு கொடுத்து விட வேண்டும். ஆட்டுக்குட்டியை போல எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி என்று விட்டு கொடுக்க பழக வேண்டும். ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் என்று வரும்போது சிங்கம் போல எதற்கும் எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுக்கவே கூடாது. பிடிவாதமாக மன உறுதியோடு கர்த்தரிட்ட கட்டளையை நிறைவேற்றுவது மட்டுமே வாழ்க்கை என்று இருக்க வேண்டும். இப்படி சிங்கத்தின் சுபாவமாகவும் ஆட்டுக்குட்டியின் சுபாவமாகவும் நாம் வாழ வேண்டும். உலக காரியங்களுக்கு ஆட்டுக்குட்டியை போல எந்த துன்பம் வந்தாலும் தாங்க வேண்டும். ஆட்டுக்குட்டி எதிர்க்காது. அது போல தாங்கி கொண்டு எது வந்தாலும் வரவேற்றும் என்று பொறுத்து கொண்டு, உறவுகள் எதுவாய் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஊழிய காரியத்தில் பிரச்சனை வந்தாலும் கவலைப்படக்கூடாது. எதில் வந்தாலும் அப்படி ஆட்டுக்குட்டியின் சுபாவமாக இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் சிங்கமாக மாறிவிட வேண்டும். நாம் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய கட்டளையே என்றால், யாராவது அதற்கு குறுக்கே வந்தால் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாது. அந்த எண்ணமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. உடனே அவர்களை எதிர்த்து தூக்கி போட்டுவிட்டு நம் காரியத்தில் ஒரு துளியும் குறைவுபடாமல் அதிகமாய் செய்ய வேண்டும். மன உறுதியோடு, உற்சாகத்தோடு, பக்தி வைராக்கியத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இப்படி வாழ்வதே கர்த்தருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்களே இரத்த சாட்சிகள் என்றும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய கிருபையை நாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதம்.
லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். கூடார பண்டிகை என்பது 1000 வருட அரசாட்சியை குறிப்பதாக இருக்கிறது. அதன்படி பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சியில் யார் யார் பங்கு பெறுவார்கள், அவர்களுடைய வேலை என்ன, அவர்களுடைய தகுதி என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து வருகிறோம். இப்பொழுது 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் மனிதர்கள் என்பதை குறித்து ஆராயலாம். சங்கீதம் 110:4 எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் அல்லது 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்ய போகிறவர்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருப்பார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் ஆளுகை செய்ய போகிறார். உலகத்திற்கே அவர் ராஜா. உலகத்தின் சார்பாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற ஆசாரியராகவும் அவர் இருக்கிறார். இப்படி இருக்க அவருடைய பிள்ளைகளான அவரை பின்பற்றுகிற எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் இரத்த சாட்சிகளும் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுகிற மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் கர்த்தருடைய அதே அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் ராஜாக்களாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ் அவருடைய சித்தத்தை செயல்படுத்துகிற அவருடைய ஊழியக்காரர்களாகவும் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் பிரதான ஆசாரியராய் இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியக்காரர்களாகிய மனிதர்கள் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுகிற நாம் ஆசாரியர்களாய் இருப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் அவர்களை வழி நடத்துகிற ராஜாக்களாகவும் நாமும் இருப்போம். 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுகிறவர்களுடைய வேலையாக இருக்கிறது. 1000 வருடம் முழுவதும் இந்த உலகத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்க போவதில்லை. பூரணராக்கப்படாத ஜனங்கள் இந்த பூமியில் இருப்பார்கள். கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள், கர்த்தரை அறியாத மக்களும் இருப்பார்கள். முத்திரையை தரித்து கொள்ளாதவர்களும் இருப்பார்கள். முத்திரை தரித்து கொண்டவர்கள் இருக்க மாட்டார்கள். 1000 வருடம் அளவும் அவர்களை ஆளுகிற பொறுப்பை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பார். 1000 வருட அரசாட்சியில் வானத்திலிருந்து கர்த்தரோடு வருகிற ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற மற்ற மனிதர்கள், இந்த பூமியிலேயே இருக்கிற மனிதர்களை ஆளுகை செய்வார்கள். 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்வதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஜனங்கள் யார்? அப்படி தெரிந்து கொள்ளப்படுபவர்கள் இரத்த சாட்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களுமாக இருக்கிறார்கள். இரத்த சாட்சிகள் என்பவர்கள் யார்? 2 விதமான ஜனங்கள் இரத்த சாட்சிகள் என்று எண்ணப்படுகிறார்கள். ஒரு கூட்டத்தார் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் தம் ஜீவனையே இழந்தாலும் கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாக வைராக்கியமாக கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக தங்கள் ஜீவனையே விட்டு கொடுத்தவர்கள், இழந்தவர்கள், மரித்தவர்கள், அவர்கள் இரத்த சாட்சிகள் என்று எண்ணப்படுகிறார்கள். இன்னொரு விதமான ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தையும் காத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறும்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும். எந்த அளவுக்கு துன்பங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து நீதியின் மார்க்கத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஜனங்கள் இருப்பார்கள். அவர்களும் இரத்த சாட்சிகள் என்று எண்ணப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நீதியின் பாதையில் வாழ்வதற்காக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தங்கள் ஜீவனையும் கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகள் என்று எண்ணப்படுகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் என்பவர்கள் இதே போன்ற வைராக்கியமாய் இருப்பவர்கள் தான். ஆனால் அவர்கள் உயிர் போவதற்கு முன்பாகவே கர்த்தரை எடுத்துக்கொள்வார். அப்படிப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகள். இவர்களுடைய குணாதிசயங்கள் ஒன்று போல இருக்கிறது. இரத்த சாட்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் ஒரே விதமான மனநிலையில் இருப்பவர்கள். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக தங்கள் ஜீவனையும் அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், அர்ப்பணித்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு செல்லுவார்கள்.
கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர்களும் கூடவே வருவார்கள். அவர்களும் வந்து இந்த பூமியை அரசாளுவார்கள். கர்த்தர் ராஜாதி ராஜாவாக எருசலேமிலிருந்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்வார். அவருக்கு கீழாக அதிகாரங்களை வகித்து ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு நிலப்பகுதிகளுக்கும் அதிகாரியாக பரிசுத்தவான்கள், அவரோடு கூட வந்த பரிசுத்தவான்கள் நியமிக்கப்பட்டு இந்த பூமி ஆளுகை செய்யப்படும். இவர்கள் எல்லோரும் முக்கியமான ஒரு காரியத்தை செய்வார்கள். அதுதான் மிக மிக முக்கியமானது. அது என்னவென்றால், இவர்கள் எல்லோரும் அந்த ஆளுகை செய்யும் போது கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பார்கள். நீதியின்படி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் இருப்பார்கள். தங்கள் சுய இச்சைக்கோ பெருமைக்கோ இடம் கொடுக்காதவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்களை வைத்துதான் கர்த்தர் ஆளுகை செய்வார் இந்த பூமியை. மற்ற மறித்தவர்கள் ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த 1000 வருடம் அரசாட்சி முடியும் வரைக்கும் அவர்கள் உயிர் தெழ மாட்டார்கள். 1000 வருட அரசாட்சி முடித்த பின்புதான் மற்றவர்கள் உயிர் தெழுவார்கள். இந்த 2 கூட்டத்தார் மட்டும்தான் 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதற் பலனாக முதலாம் உயிர் தெழுதலில் பங்கு பெறுகிறார்கள். இவர்கள் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள். அவர்கள் உயிர் தெழுந்தவர்கள் தான். இரண்டாம் மரணம் அவர்களுக்கு கிடையாது. இவர்களுடைய அழைப்பு என்னவென்றால், இவர்கள் 2 விதமான காரியங்களை செய்வார்கள். ஒன்று, கர்த்தரோடு கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ராஜாக்களை ஆளுகை செய்வார்கள். கலெக்டர்களாக, மந்திரிகளாக, பிரைம் மினிஸ்டராக, சீஃப் மினிஸ்டராக, ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒவ்வொரு பதவியில் இது போன்ற பதவிகளில் இருப்பார்கள். அதிகாரம் வகித்து அந்தந்த பகுதிகளை ஆளுகை செய்து கர்த்தருக்கு உண்மையாக வாழ்வார்கள். இந்த 1000 வருடம் முழுவதும் இவர்கள் இப்படி செய்வார்கள். இதில் இன்னொரு காரியம், இவர்கள் இது மட்டும் அல்ல, இவர்கள் ஆசாரிய பணியும் செய்வார்கள். ஏனென்றால் இவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழைப்பு தான் இவர்களுடையது. கர்த்தருக்கு முன்பாக, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஆசாரிய பணியையும் செய்வார்கள். அதிகாரமும் வகிப்பார்கள் அந்த ஜனங்கள் மேல் ராஜாக்களாக. அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு அவதாரம் இருக்கிறது. அது மெல்கிசேதேக்கின் அவதாரம். இதை அவதாரம் என்று தெளிவாக நாம் சொல்லலாம், தவறில்லை. ஏனென்றால் மெல்கிசேதேக் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரே அந்த முறைமையில் வருகிறார். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறார். அவருடைய வலது பாரிசத்தில் சிங்காசனத்தின் மேல் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு முன்பாக, அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக குத்து விளக்கு எரிகிற 7 அக்கினி தீபங்களாக பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருப்பதாக பார்க்கிறோம். அந்த 4 ஜீவன்களும் என்னென்ன என்று பார்க்கும்போது, சிங்கம் போன்ற முகமுடைய ஒரு ஜீவனும் இருக்கிறது. அந்த ஜீவன் நமது ராஜாதி ராஜாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிற ராஜாவாக அடையாளப்படுத்துகிறது. அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவதாரம் தான். அதே போல அதற்கு அடுத்ததாக காளை மாடு முகம் கொண்ட ஒரு ஜீவன் இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாவ நிவாரண பலியாக காளையை போல பலியிடப்பட்டார். அதனால் அந்த அவதாரம் காளை மாட்டை குறிக்கிறது. அடுத்ததாக மனுஷ முகம் கொண்ட ஒரு ஜீவன் என்று காணப்படுகிறது. அந்த மனுஷ முகம் என்பது ஆசாரியத்துவத்தை, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், அதை குறிப்பதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது பறக்கிற கழுகு போன்ற தோற்றமுடைய ஒரு ஜீவன் உண்டு. அந்த பறக்கிற கழுகின் முகம் கொண்ட ஜீவனானது தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரை குறிக்கிறது. கழுகு தீர்க்க தரிசன ஆவியை குறிக்கும். இப்படியாக கர்த்தரின் அவதாரங்கள் தான் அந்த 4 ஜீவன்களும். இப்படி இருக்க கர்த்தர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார்.
இப்படி இந்த இரண்டு பரிமாணங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை இரண்டாம் வருகையில் ஆளுகை செய்ய வரப்போகிறார். அப்படி அவர் ஆளுகை செய்யும் போது அவருடைய ஊழியக்காரர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீஷர்களாக இந்த பூமியை அரசாள போகிற பரிசுத்தவான்களும் அதே அழைப்பை பெற்றவர்களாக, ராஜரீக ஆசாரியர் என்ற அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு வேத ஆதாரம் உண்டு. சங்கீதம் 110 அதிகாரம் 4 வசனத்தில் கர்த்தர் ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5 அதிகாரத்திலும் மெல்கிசேதேக் ஐயாவின் அவதாரமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை குறித்தும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் வாழும்போது இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களும் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். இவர்கள் இரண்டாம் மரணத்திற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் திரும்பவும் மரிக்க மாட்டார்கள். 1000 வருடம் முழுவதும் 50, 100 என்று வயதில் மரிப்பதல்ல, 1000 வருடம் வரைக்கும் அவர்கள் நித்திய ஜீவன், அதற்கு பின்பும் மரிக்க மாட்டார்கள். 1000 வருடம் வரைக்கும் இந்த பூமியில் கர்த்தரோடு ஆளுகை செய்வார்கள். அதற்கு பின்பு புதிய வானம் புதிய பூமி வரும்போது நித்தியமாக கர்த்தரோடவே அவர்களும் இருப்பார்கள். இப்படி இருக்க அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பரிசுத்தமான அழைப்பை பெறுவதற்கு இந்த காலத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் நமக்கு இருக்க அதை நாம் பயன்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வேத தியானத்திலும் ஜெபத்திலும் கர்த்தரை தேடுகிறதிலும் வாஞ்சையாய் இருந்தால் நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட மேன்மையான விஷயங்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை விட்டு உலக காரியங்களில் அற்ப இன்பங்கள், அற்பமான ஒன்றும் இல்லாத காற்று குமிழ் போன்ற இந்த உலக இன்பங்களை பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்களை இழக்க நேரிடும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் சாவாமை உடையவருடன் கூட இருந்து நித்திய வாசியான அவரும் நாமும் நித்தியமாக வாழ போகலாம். அந்த பாக்கியத்தை பெறலாம். தாடி போடுவார்கள் மனைவிக்கு, அப்பொழுதுதான் அவர்கள் கணவன் மனைவி என்று அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அதே போல நம்முடைய திருச்சபையாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுது வேதத்தை தனிமையாக தானே எடுத்து வேதத்தை வாசித்து கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை செவி கொடுக்க கேட்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு உறவே தொடங்குகிறது. எவ்வளவு செய்திகள் கேட்டாலும் தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை எடுத்து தியானிக்க வேண்டும். வேத வசனத்தை வாசித்து அன்றாடம் கர்த்தரை தேட வேண்டும். இந்த ஒரு நிகழ்வு இருந்தால்தான் கர்த்தருக்கும் நமக்கும் பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் இணைந்து பேச வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட உறவு நமக்குள் வேண்டும் என்றால் தினமும் வேதத்தை எடுத்து தியானிக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தொடங்குகிறது. அதிலிருந்து வேதம் வாசிப்பு ஜெபம் என்பது வேறு வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஜெபம் என்பது நாம் கர்த்தரிடத்தில் பேசுவது. வேத வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இரண்டும் ஒரே காரியம்தான், பிரித்து பார்க்க தேவையில்லை. ஜெபமும் வேத வாசிப்பும் மிக 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 முக்கியமானது. இது அன்றாட காரியங்களில் ஒன்று. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தினமும் 3 முறை சாப்பிடுகிறோம், தினமும் குளிக்கிறோம். அது போல இதுவும் தினமும் செய்யப்பட வேண்டிய, நாம் சாப்பிட மறந்தாலும் குளிக்க மறந்தாலும் கர்த்தரை தேடுகிறதை மறக்க கூடாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான காரியமாக வேத வாசிப்பு இருக்கிறது. அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை தியானித்து பரிசுத்தம் அடைந்து கர்த்தர் தரும் பெரும் வாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். லேவியராகமம் 23 அதிகாரம். கர்த்தரின் பண்டிகைகளான 7 பண்டிகைகளும் கர்த்தரால் கர்த்தரின் பண்டிகைகள் என்று சொல்லி இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பண்டிகை இஸ்ரவேலர்களோடு இருந்த அந்நியரும் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நித்திய கட்டளை என்றும் இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்திற்கு சொந்தமானவர்கள், கர்த்தருடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற இந்த பண்டிகை ஆசரிப்புகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதே.
ஆனாலும் இந்த பண்டிகை ஆசரிப்புகள் மாம்சத்தின்படி நாம் நிறைவேற்ற தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டார். ஆவியின்படி இந்த பண்டிகைகளை நாம் அனுசரிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் குறிப்பிட்டபடி நாம் கர்த்தரை தேடி நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு ஆராதனை செய்து வேதத்தை தியானித்து சபை கூடி வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமான ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய பண்டிகைகளும் அதன் பொருள்களையும் நினைவு கூற வேண்டும். கூடார பண்டிகை என்பது 1000 வருட அரசாட்சி இனி வரப்போகிற காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபித்து அதற்கேற்ற ஆயத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய காலமாக இது இருக்கிறது. கூடார பண்டிகையின் நினைவு கூறுதல் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகை ஆசரிப்புகள் எல்லாமே நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்களை நாம் நினைவு கூறும்படியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனிதனை ஆளும்படியாக. இதற்கு பின்பு அடுத்து வருகிற 3 பண்டிகைகளும் 7ஆம் மாதத்தில் குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரவேலரின் கணக்குப்படி 7ஆம் மாதத்தில் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை. இது எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த நாளில் நடக்க போகிறது. அதை குறிக்கிற பண்டிகையாய் இருக்கிறது. இது இனிதான் நடக்கும். பாவ நிவாரண பண்டிகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு இந்த பூமியில் நடக்கிற காலமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலமாய் இருக்கிறது. இது பாவ நிவாரண பண்டிகையை குறிக்கிறது. கூடார பண்டிகை என்பது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு சேர்ந்து வருகிற பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் ஆளுகை செய்ய போகிறார்கள். இப்படி இந்த 7 பண்டிகைகளும் கொண்டாட போகிறோம். இதை ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடுகிறோம். இது அப்படியே நிறைவேறி கொண்டு இருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. கூடார பண்டிகை 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது என்பதை தியானித்தோம். 1000 வருட அரசாட்சி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட வருகிற பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் ஆளுகை செய்வதை குறிக்கிறது. அந்த பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் என்று தியானித்தோம். இவர்கள் இந்த 2 விதமான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் இந்த பூமியில் அவர்கள் வாழும் போதே பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டவர்கள். இவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் ஆயத்தப்படுகிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். ஆயத்தப்பட்டவர்கள் தான் அந்த நிலைக்கு போகிறார்கள். கர்த்தரோடு கூட அரசாளுகை செய்ய வரவும் போகிறார்கள். அப்படி என்றால் இந்த கூட்டத்தில் நாமும் பங்கு பெற வாய்ப்பு இருக்கிறது. நாமும் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தவான்களாய் மாறும்போது இந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறும் வாய்ப்பு. ஏனென்றால் அதற்கு பின்பு மரணமும் இல்லை. அது நித்தியமாக கர்த்தரோடு நாம் இருக்க போகிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுகிறவர்கள் யார் என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. ஒருவேளை நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட அழைப்பை நாம் பெற்று நாம் பரிசுத்தமாய் வாழும் போது அது நமக்கு சொல்லப்படும். நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவார். சரி, இதை குறித்து எப்படி நாம் ஆயத்தப்படுவது என்பதை குறித்து தியானிப்போம். பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கு முதலில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால், குழந்தை பிறக்கும் போது தாய் தகப்பன் அந்த குடும்ப சூழ்நிலையில் உள்ள நன்மை தீமைகளோடு அந்த துர்க்குணங்களும் இருக்கும், நற்குணங்களும் இருக்கும். அதோடுதான் குழந்தை பிறக்கும். வளரும் போது நற்குணம் தீய குணம் இரண்டையும் கற்றுக்கொள்ளும். வளர்ந்து படித்து எல்லா சமுதாயத்தோடு கலக்கும் போது நன்மை தீமை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, அவரை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்படும். அப்பொழுது நம் ஆவியில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு போதனைகள் தொடங்கும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேத வசனங்கள் நமக்கு போதிக்கப்படும். நாமும் வேத தியானமும் ஜெபமும் தொடர்ந்து செய்து வரும்போது நம்முடைய இருதயத்தில் உள்ள துர்க்குணங்கள் நீங்கும்படியாக வேத வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாகவும், அபிஷேகத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து
நம் இருதயங்களை சுத்திகரிப்பார். அவர் தண்ணீரை போல வந்து நம் இருதயத்தை சுத்திகரிப்பார். அப்படி நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்படும் போது ஒவ்வொரு நிலையிலும் நாம் சுத்திகரிக்கப்படுவோம். அப்படி நம்முடைய மாம்ச சிந்தைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் இவ்வுலக வாழ்க்கையை வெறுத்து அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அது சற்று கடினமான பாதையாக இருக்கும். உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். அந்த உலக இன்பங்களோடு வாழ்வது சுலபமாக தோன்றும். ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் பரிசுத்தவான்களாகவும் முடியாது, கர்த்தருடைய 2ஆம் வருகையில் பங்கு பெறவும் முடியாது. அதனால் நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் வந்து ஆளுகை செய்வார். நம் அனுமதி இல்லாமல் அவர் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். நாமே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே எனக்குள் வாரும் என்று அழைக்க வேண்டும். என்னை சுத்திகரியும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். என் தீமைய சுபாவங்கள் என்னை விட்டு அகற்றும், நற்குணங்களால் என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை சுத்திகரிப்பார், போதனைகளை தருவார். சில விஷயங்களை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு திருந்தி விடுவோம். ஆனாலும் முழுமையாக நம்மால் திருந்த முடியாது. மாம்சம், இவ்வுலக இச்சைகள் நம்மை இழுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சில பாடுகளையும் உபத்திரவங்களையும் நமக்கு அனுமதிப்பார். சாதாரணமாக துணி துவைக்கும் போது நாம் துணியை சோப்பிட்டு துவைப்போம். அப்படி துவைத்து அலசும் போது சில நேரங்களில் துணியில் இருக்கிற அதிகப்படியான அழுக்குகள் போகாது, கரைகள் போகாது. அப்பொழுது அதை நாம் அடித்து மிகவும் கஷ்டப்படுத்தி அதை எடுத்து சுத்திகரிப்போம். இப்படி கஷ்டப்படுத்தி அந்த துணியை அடித்து துவைத்து பின்பு அதை சுத்திகரிப்பது போல நாம் நம் இச்சைகளை விட்டு வெளிவர முடியாத நிலையில் இருக்கும் போது மனம் திரும்ப விரும்புவோம். ஆனால் நம்ம அதை விட்டு விலக முடியாது. உலக காரியங்களை விட்டு விலக முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நமக்கு போதித்து வழி நடத்தி அவர் சொல்லுவார், இந்த காரியங்கள் உனக்கு வரப்போகிறது. தீர்க்க தரிசனங்களை தருவார் நம் தேவன். நமக்கு உபத்திரவங்களை அனுமதிப்பார். அதை மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துணி எப்படி நாம் கஷ்டப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளும் போது அது சுத்திகரிக்கப்படுகிறதோ, அதே போல நாமும் கர்த்தர் நமக்கு தருகிற உபத்திரவங்களை மனதார் ஏற்றுக்கொண்டு, கர்த்தாவே என்னை காப்பாற்றும், என்னை சுத்திகரியும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். உபத்திரவங்களை நாம் கேட்டே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது நாம் அந்த உபத்திரவ காலத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காப்பார். அது வியாதியா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், சண்டைகளாக இருக்கலாம், எல்லா விதத்திலும் இருக்கலாம். ஆனாலும் அந்த துன்பங்கள் பாடுள்ளதா இருக்கும். நம் ஜீவனை போய்விடும் என்று நினைக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஏனென்றால் நம் ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பதற்காக தான் அதை அனுமதித்திருக்கிறார், கொன்று போட அல்ல. அவர் நம்மோடு இருக்கும் போது நம்ம யாரும் எதுவும் எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. நாம் விசுவாசத்தை காத்து கொண்டு நாம் விசுவாசத்தோடு வேத தியானத்தில் இருக்கும் போது விசுவாசம் வந்துவிடும். எந்த அளவுக்கு நாம் வேதத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் வரும், பரிசுத்தம் வரும். இப்படிப்பட்ட காரியங்களினால் நம்மால் உறுதியாய் இருக்க முடியும். எப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் உறுதியாய் நம்மால் தாங்கி கொண்டு இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நம்மை நாமே அர்ப்பணித்து மனதார கர்த்தருடைய கண்டிப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது. அவர் ஆசீர்வாதம் என்பது இவ்வுலகத்தில் நாம் பார்க்கிறது மாம்ச காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்களே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எவ்வளவோ வைத்திருக்கிறார். அதையெல்லாம் பெற வேண்டும் என்றால் நாம் சில பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதார. அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை சுத்திகரிக்க அனுமதிக்கும் போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக நாம் நம்முடைய துர்க்குணங்கள் எல்லாம் நீங்களாக்கப்பட்டு அவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். நம்மை சுத்திகரித்து விடுவார். பரிசுத்தமாய் விளங்குவோம். நம்மை ஊழியக்காரர்களாக மாற்றுவார், ஊழியக்காரிகளாக மாற்றுவார், ஊழியம் செய்ய வைப்பார். நாம் இன்னும் சுத்திகரிக்கப்படுவோம். இப்படி பல முறை சுத்திகரிக்கப்பட்டு முக்கியமாக ஒரு 3 முறை உபத்திரவங்கள் அதிகமாக வர வாய்ப்புண்டு.
மிகப்பெரிய உபத்திரவங்கள் என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாக, ஏனென்றால் இது தேவாலயத்தின் 3 திரைச்சிலைகளை குறிக்கிறது. அந்த 3 திரைச்சிலைகளும் 3 விதமான துன்பங்கள். அதை கடந்து போகும்போது நாம் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் இடம்பெறுகிறோம். இதை பற்றிய விளக்கங்கள் ஏற்கனவே பலிகளை குறித்த செய்தியில் சொல்லி இருக்கிறோம். அப்படி நாம் சுத்திகரிக்கப்படும் போது நம் ஆத்துமா பரிசுத்தமானதாக மாறுகிறது. அப்படி பரிசுத்தமான ஆத்துமாவை கர்த்தர் எடுத்துக்கொள்வார், அல்லது அப்படிப்பட்டவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். தன் ஜீவனை போனாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வசனத்தை மீற மாட்டேன் என்று ஒருவர் நினைப்பதற்கும் தன் ஜீவனை கொடுப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான அந்த மன உறுதி என்பது விசுவாசத்தினால் கிடைக்கும். அந்த விசுவாசம் என்பது முழுமையாக்கப்பட்ட விசுவாசம்தான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தரும். அப்படிப்பட்ட மனநிலை வர வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். கர்த்தரோடு சஞ்சரித்து வாழ்கிற வாழ்க்கை ஏனோக்கையாவை போல. அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் இல்லை. எதற்கெடுத்தாலும் அந்த காலம் இந்த காலம் என்று பேசக்கூடாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர். எல்லா காலத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்மோடு சஞ்சரிப்பார். அவருக்கு பாகுபாடு கிடையாது. கால நேரம் எல்லாம் இந்த பூமிக்குள் தான். இதை விட்டு வெளியே, சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போனாலே பகலிரவு கிடையாது. இந்த பூமியின் எல்லை மட்டும்தான் எல்லாம். கொஞ்ச தூரம் தான் அது. நாம் விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறோம், அதிகமான அறிவு பெற்றிருக்கிறோம். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலம் இந்த காலம் என்று வேறுபடுத்தி பேசிக்கொண்டு நம் நாட்களை நாமே வீணாக்கி கொள்ளக்கூடாது. வாழ்க்கையை வீணடித்து நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை இழந்து போகக்கூடாது. பகல் இரவு வருவது பூமி சுற்றுவதில் இருக்கிறது. பூமியை மட்டும் கர்த்தர் நிறுத்தினால் பகலும் இல்லை, இரவும் இல்லை, நாள், மாதம், வருடம் எதுவும் இல்லை. அவர் அவ்வளவு பெரியவர். கர்த்தரை கால பரிமாணங்களுக்குள் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. கர்த்தர் சொன்னால் அதை செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். சொல்லாவிட்டு நாமவே கற்பனை பண்ணி கொள்ள கூடாது. கர்த்தர் எப்பொழுதும் எல்லோரையும் பார்க்கிறவர், அவர்களோடு வாழ விரும்புகிறவர், சஞ்சரிக்க விரும்புகிறவர். ஏனோக்கையாவுக்கு இருந்த அதே உணர்வுகள் தான் இன்று நமக்கும் இருக்கிறது. அவர் மனிதராக தாய் வயிற்றில் 10 மாதம் வந்தார். அதே போலதான் நாமும் பிறக்கிறோம். அவரும் மனிதர், நாமும் மனிதர். அவரை தாழ்த்தி சொல்லவில்லை. அவரை போல நமக்கும் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறோம். ஏனோக்கையாவை போல வாழ நம்மால முடியும். கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கும் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே அற்பமாய் எண்ணுவது அது ஒரு பொல்லாத சாத்தானின் தந்திரம், வஞ்சக எண்ணம் அது. அப்படி முதலில் எண்ணக்கூடாது. இதனால்தான் நிறைய தற்கொலைகள் நடப்பதற்கு காரணமாய் இருக்கிறது. நம்மை நாமே தாழ்த்துகிறேன் என்ற பெயரில் கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனாகிய நாம் நம்மை கேவலமாக நினைக்க கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி, உயிர், அது மிக விலையேற பெற்றது, அவருக்கு சொந்தமானது. அவர் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம் அருமையை நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் பரிசுத்தத்தை நாடுவோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். 1000 வருட அரசாட்சி என்பது என்ன என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். நம்முடைய ஆதி பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது இந்த பூமிக்கு பாவம் வந்தது. பொல்லாத சாத்தான் சொல்லி கொடுத்தபடி அவனுடைய பேச்சை கேட்டு அவர்கள் பாவம் செய்தார்கள். அதனால் இந்த பூமியை ஆளுகை செய்ய அவன் வந்துவிட்டான், பொல்லாத சாத்தான். முதலில் இந்த உலகத்தை ஆளுகிற பொறுப்பு, அதிகாரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை சாத்தானிடம் நாம் இழந்து போனோம் மனிதர்கள். இப்பொழுது இந்த 6000 வருடமாக தொடர்ந்து சாத்தானின் அதிகாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொல்லாத சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அவன் மனிதர்களோடு பேசுகிறான். ஒவ்வொரு மனிதனோடும் பேசி இச்சையை தூண்டி, பாவ எண்ணங்களை தூண்டி, ஒவ்வொரு மனிதனையும் கவனித்து பாவத்தை செய்ய வைக்கிறான். பாவம் செய்யும் போது அப்படிப்பட்ட மனிதனை விட்டு கர்த்தர் விலகி போகிறார். அப்பொழுது அவன் நரகாக்கினைக்கு சென்று விடுகிறான். பாவத்தின் துவக்கத்தை அவன் ஆரம்பித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மனிதர்களையும் பாதாளத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆதியிலே ஏவாள் அம்மாவை ஏமாற்றியது போல
இப்பொழுதும் அவன் ஒவ்வொரு மனிதனையும் ஏமாற்றிக் கொண்டு வருகிறான். அப்படி ஒவ்வொரு நிலையிலும் மனிதர்கள் ஏமாற்றப்பட்டு பாவம் செய்து பாவத்தில் பெருகி கர்த்தரை மறந்து நம்முடைய பிதாவாகிய தேவனை மறந்து எல்லாவித பாவங்களுக்கும் இடம் கொடுத்து நரகாக்கினைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து நம்மை மீட்கும்படி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஆதி முதல் நம்மோடு பேசி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை மீட்டு கொள்ளும்படியாக, பொல்லாத சாத்தானின் வலையில் விழாதபடி நம்மை காத்து கொள்ளும்படியாக. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 விதமான போராட்டங்கள் உண்டு. அதாவது பொல்லாத ஆவிகள் வந்து பேசுகிறது, அதனால் பாவ இச்சை மனிதனின் இருதயத்தில் தோன்றுகிறது. அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரும் வந்து பேசுகிறார். அப்பொழுது பரிசுத்த உணர்வு நமக்கு வருகிறது. இப்பொழுது எதை நாம் கேட்டு கீழ்ப்படுகிறோம்? நம்முடைய ஆத்துமா பொல்லாத ஆவிக்கு கீழ்ப்படிந்தால், அந்த மனிதன் தொடர்ந்து பொல்லாத ஆவிக்கே கீழ்ப்படிந்து கொண்டிருந்தால், பாவத்துக்கு இச்சைக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தால், வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தால், அந்த மனிதனின் வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து சென்றதானால், மனம் திரும்பாமல் இருந்தால், அந்த பாவம் முழுமை அடைந்தால் அந்த மனிதன் பாதாளத்திற்கு சென்று விடுவான். இறந்த பின்பு நரகம்தான், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதினால். ஒருவேளை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பொல்லாத ஆவிகளின் பேச்சையும் கேட்க வேண்டியிருக்கும். காதில் வந்து விழும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவதும் கேட்கும். ஆனால் நமக்கு எது பரிசுத்தம், எது நீதி என்பதை புரிந்து அதற்கு கீழ்ப்படுகிற மனம் வேண்டும். மனதில் நாம் எடுக்கிற முடிவே முக்கியமானது. அப்படி நாம் நன்மையை நீதியின் பாதையில் நடப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த தொடங்குவார். நாம் பாவத்துக்கும் இச்சைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் கொடுத்தோமானால், அதாவது பொல்லாத சாத்தானின் ஆயுதம் முக்கூர் உள்ள ஆயுதம். அந்த ஒரே ஒரு கம்பு போன்ற ஒரு பொருளில் 3 விதமான கூர்மையான நுனி பகுதி இருக்கும். அதை தான் முக்கூர் உள்ள ஆயுதம் என்று சொல்வது. அது எதற்கு பொருளா இருக்கிறது என்றால், கண்களின் எச்சை, மாம்சத்தின் எச்சை, ஜீவனத்தின் பெருமையை குறிக்கிறது. இந்த 3 விஷயங்களால் மனிதனை அவன் குத்தி கிழித்து தன் பக்கம் இழுத்து பாதாளத்திற்கு செல்ல அவர்களை பயன்படுத்தி விடுவான். அப்படிப்பட்டவர்களாக தீய மனிதர்களாக மாற்றி விடுவான். அந்த 3 விஷயங்கள் என்னவென்றால், கண்களின் இச்சை, கண்களால் பார்த்து பார்த்து இன்பம் கொள்வது. அப்படிப்பட்ட பாவமான காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு அதை வெறுக்க வேண்டும். அப்பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகலாம். மாம்சத்தின் இச்சை, சாப்பிடுவது, ஒழுக்கக்கேடாய் நடப்பது, ஒரு தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு, இதுவும் அவனுடைய இச்சையின் ஒரு காரியம்தான். அந்த முக்கூரில் அதுவும் ஒரு கூறாய் இருக்கிறது. மனிதனை கொல்வதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம். அந்த மாம்ச இச்சையையும் நாம் ஜெயிக்க வேண்டும். பின்பு ஜீவனத்தின் பெருமை, நம்முடைய பெருமையை தூண்டி விடுவான். நீ எவ்வளவு பெரிய ஆள், நீ இதை செய்ய வேண்டாமா, அதை செய்ய வேண்டாமா, நீ போய் இதை செய்யலாமா என்றெல்லாம் வீண் பெருமையை தூண்டிவிட்டு பாவ எண்ணங்களை நமக்கு கொண்டு வருவான். இப்படிப்பட்ட விஷயங்களிலும் நாம் எச்சரிக்கையுடன் இருந்து அவனுடைய தந்திரத்தை புரிந்து கொண்டு நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நீதி மார்க்கத்தையே நாம் சென்று கொண்டிருந்தால் அந்த விஷயத்தையும் ஜெயிக்கலாம். இந்த 3 விதமான சோதனைகளையும் ஜெயித்த பின்னால் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற தொடங்குவோம். வாழ்க்கை கடினமானது அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதும் கடினமானது அல்ல, மிக 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 சுலபமானது. ஒன்றே ஒன்று, பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். நாம் எதை நேசிக்கிறோமோ அதை போல நம்மை மாறுவோம். நம்மை கர்த்தர் மாற்றுவார். நாம் பரிசுத்தத்தை விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை மாற்றுவார். நாம் பாவத்தை விரும்பினால் பாவத்திற்கு அதிகாரியான பொல்லாத ஆவிகள் வந்து ஆளுகை செய்து நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். நம்மளுடைய விருப்பம் எது என்பதே முக்கியமாக இருக்கிறது. அதனால்தான் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், பொல்லாதவனை வெறுக்க வேண்டும். நம் வாழ்க்கை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்ற ஒரு முயற்சி, ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே நான் எல்லாவித இன்பங்களையும் அனுபவித்து வாழ்வேன் என்று நினைக்கக்கூடாது. அது தவறு. ஆதியிலே தேவன் பரிசுத்தமாய் சந்தோஷமாய் வாழத்தான் படைத்தார். ஆனால் நாம் தான் கெடுத்து போட்டோமே. இப்பொழுது சபிக்கப்பட்ட பூமியில் இருக்கிறோம். சாத்தானை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விட்டு விட்டோம். அவனை விரட்டுகிற வேலையில் அல்லவா இப்பொழுது நாம் இருக்கிறோம்.
இந்த நேரத்தில் நாம் ஜாலியாக இருக்க முடியாது. கர்த்தர் படைத்தது போலவே நாம் வைத்திருந்தால் நாம் ஜாலியாக இருந்திருக்கலாம். இப்பொழுது அதற்கு வாய்ப்பில்லை. நாம் பொல்லாத சாத்தானை விரட்டிவிட்டு இந்த பூமியை நாம் ஜெயித்து மீண்டும் பெற்றுக்கொண்டால்தான் அந்த நிலைக்கு சந்தோஷமாய் வாழ முடியும். அது நித்திய ஜீவனில் பெற முடியும். இவ்வுலக வாழ்க்கையில் இப்பொழுது நமக்கு போராட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஒரு போர் வீரனை போல நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு போர் வீரன், ஒரு சோல்ஜர், அவர் தம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தியாகம் செய்து யுத்த களத்தில் நிற்க வேண்டியவர். அவர் சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் தேசம் காப்பாற்றப்படுமா? முடியாது. அதனால் இது யுத்த காலம். யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தம் செய்ய வேண்டும். ஜாலியா இருக்க வேண்டிய காலம் கர்த்தர் நமக்கு தருவார் நித்திய ஜீவனில். அப்பொழுது இருந்து கொள்ளலாம். அது கோடி 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 ஆண்டுகளாக நித்தியமாக நிரந்தரமாக நாம் சந்தோஷமாய் தான் வாழப் போகிறோம். கண்ணீர் இல்லாமல், கவலை இல்லாமல், வெயில் படாமல் சந்தோஷமாய் இருக்க போகிறோம். அதனால் அது அப்பொழுது அனுபவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது போராட்ட காலம். நாமே பொல்லாத சாத்தானை இந்த பூமியிற்குள் விட்டோம். அவன் அதிகாரத்திற்கு ஒப்புவித்தோம். நாமே அவனை அடித்து விரட்ட வேண்டும். அவன் கொடுக்கிற எல்லா உபத்திரவங்களையும் தாங்கி கொண்டு அவனை எதிர்த்து அவனை வெற்றி பெற்று கர்த்தர் தந்த பூமியை அவரிடத்தில் மீண்டுமாக நாம் ஒப்படைக்க வேண்டும். அவனை விரட்டி சுத்திகரித்து நாம் அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அப்படி செய்கிற யுத்த காலத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் அதற்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம் அழைப்பு என்ன, நாம் இருக்கிற காலம் என்ன, நம் வாழ்க்கை எதற்கு என்பதை புரிந்து வாழ வேண்டும். பரிசுத்தமே வாழ்க்கையின் வெற்றி. அதுவே நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். நாம் எல்லோருமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே போர் வீரர்களாக தான் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வடைய வேண்டும். இவ்வுலகத்தில் மற்றவர்கள் வாழ்வது போல சுகபோகமாக வாழும் நேரம் இது அல்ல. ஏனென்றால் அவர்கள் கொஞ்ச காலம் சுகபோகமாக அவர்கள் செய்த நீதியின் பலனை அனுபவித்து பாதாளத்திற்கு சென்று மொத்தமாக அவர்கள் வாழ்க்கை முடிய போகிறது. அது நிரந்தரமற்றது பாவிகளுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையோ அப்படி அல்ல. இவ்வுலகத்தில் போராட்டத்தை சந்தித்து வெற்றி பெற்று நிரந்தரமாக சந்தோஷமாக சமாதானமாக நாம் வாழப்போகிறோம். அது ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தரோடு கூட மிக நெருங்கி பக்கத்திலேயே இருந்து அவர் போகுமிடமெல்லாம் போகிற பாக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். இப்படி கர்த்தர் நமக்கு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த 6000 வருட காலமும் கர்த்தரோடு இணைந்து கர்த்தருக்காக நாம் இந்த சாத்தானின் சேனையை முறியடித்து நமக்கு வரும் உபத்திரவங்களில் எல்லாம் உறுதியாய் இருந்து சாத்தானை ஜெயிக்க வேண்டும். இந்த காலம் முடியும் போது, இந்த 6000 வருடம் முடியும் போது 3ஆம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும். அந்த தேவாலயத்திற்குள் செல்வதற்கு சாத்தான் அந்தி கிறிஸ்துவாக அவன் உள்ளே செல்ல முயற்சிப்பான். இந்த காலம் வருவதுதான் அவனுடைய பாவத்தின் உச்சகட்டமாக. பூமியில் 3ஆம் தேவாலயம் இருக்கும். அந்த நேரத்தில் பொல்லாத அந்தி கிறிஸ்து தேவாலயத்திற்குள் நுழைய முயற்சிப்பான். அது அவனுடைய பாவத்தின் முடிவாய் இருக்கும், உச்சகட்டமாய் இருக்கும். அந்த நிலையில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக 2ஆம் வருகையில் வருவார். அவரோடு கூட பரிசுத்தவான்களும் வருவார்கள். அவர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவனை அழித்து நம்மை பரிசுத்தவான்களோடு வந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய வருவார். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்றால், இந்த பொல்லாத ஆவிகள், இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஆவிகளும் பிடிக்கப்பட்டு பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும். ஒரு தேவதூதன் வந்து இதை செய்வார் என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இப்பூமியில் உள்ள எல்லா பொல்லாத ஆவிகளும் 1000 வருடம் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டு இருக்கும். வெளியே வர முடியாது. இந்த 1000 வருடமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்வார். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள், அதாவது இந்த பூமியில் அப்பொழுது இருக்கிறவர்கள் முத்திரை தரித்து கொள்ளாதவர்கள், அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காதவர்கள், அந்த ஆரகைடி சிப்பை வைக்காதவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் சொல்லப்படும், அவருடைய கட்டளைகள் போதிக்கப்படும், நீதி நியாயங்கள் போதிக்கப்படும். இந்த 1000 வருடம் முழுவதும் சாத்தானின் தலையீடு இல்லாமல் மனிதன் தன் சுய அறிவோடு
எல்லா முடிவுகளையும் எடுத்து வாழ்வார்கள். சாத்தான் இல்லாத பூமி பரிசுத்தமான பூமியா இது இருக்கும். மாம்சத்தின்படி நாம் நற்கிரியை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்று இவ்வுலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் அளவிடப்படுவார்கள். அப்படி ஒரு கூட்டத்தார் பரலோகத்திற்கு அவர்கள் பிறந்து அதிகமான மக்கள் பிறந்து 1000 வருடமும் பிறப்பும் இருக்கும் இறப்பும் இருக்கும். அப்பொழுது அவர்கள் ஜனங்கள் பரலோகத்திற்கு அநேகம் பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது விளைவாக இருக்கும். இந்த 1000 வருடம் முடிந்த பின்பு இந்த 1000 வருடம்தான் கூடார பண்டிகையாக அதற்கு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1000 வருடம் முடிந்த பின்பு மீண்டும் சாத்தான் கொஞ்ச காலம் பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவான். அவன் பூமிக்கு வந்து மீண்டும் இருக்கிற ஜனங்களை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு நேராக யுத்தம் செய்ய வருவான். அப்பொழுது மொத்தமாக அவனும் அவனுடைய தூதரும் பிடிக்கப்பட்டு அக்னி கடலிலே போடப்படுவார்கள். அது அவனுடைய நிரந்தரமான முடிவாய் இருக்கும். இப்படி கர்த்தர் இந்த கூடார பண்டிகையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. இன்னொரு காரியம், இந்த கூடார பண்டிகையில் 7 நாட்களும் ஜனங்கள் கூடாரங்களில் தங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் கூடாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் கூடாரங்களில் தங்கியிருந்தார்கள். கர்த்தரால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்த பொழுது அதை நினைவு கூறும்படியாகவும் இவ்வுலகத்தில் மனிதனின் வாழ்க்கை அற்பமானது, கொஞ்ச காலம்தான். இவ்வுலகம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிரந்தரமற்ற கொஞ்ச காலம் வாழும் ஒரு நேரம்தான், ஒரு இடம்தான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதாவது ரயிலில் பயணம் செய்யும் போது ஒருவருக்கொருவர் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் பேசி கொண்டு வருவோம், நட்போடு பழகுவோம். அவரவர் இடம் வந்ததும் அவரவர் இறங்கி போய்விடுவோம். அதுபோல இந்த பூமியும் மனிதனுக்கு நிரந்தரமற்றது, தற்காலிகமான வாழும் இடம்தான் இந்த பூமி. அதை நாம் புரிந்து கொண்டு இதன் மேல் அதிக மோகம் கொண்டு நம் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது. கர்த்தர் தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற அனைவரும் நாம் எல்லோரும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் பங்கு பெற்று 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறப் போகிற பரிசுத்தவான்களாக நாம் மாறி கர்த்தர் நம்மை மாற்ற ஒப்பு கொடுப்போம். நாமும் மாறி பெரிய இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு கூட 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.